வடக்கு கிழக்கு பகுதியிலிருந்து இராணுவத்தை அப்புறப்படுத்த அரசு முனைப்பு காட்ட வேண்டும். இதை இன்று தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எழுப்பியிருக்கக்கூடிய ஒரு பிரதான கேள்வியாக இருக்கின்றது. மக்கள் குறைகேட்பு கூட்டம் வடக்கு கிழக்கு பகுதியில் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த மக்கள் குறைகேட்பு கூட்டத்தில் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மிகவும் உணர்வோடு கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை அவர்கள் பதிவு செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆட்சியாளர்கள் ஒதுக்கி கொண்டிருக்கக்கூடிய நிதிகள் மக்களுக்காக செலவு செய்யப்படுகிறதா என்கின்ற கேள்வியும், மருத்துவ கல்லூரிக்காக ஒதுக்கப்பட்ட நிதி வேறு விடயங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டதா என்கின்ற கேள்விகளும் என பல விடயங்களை மையப்படுத்தி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். அரசு சார்பு அதிகாரிகள் இது சார்ந்த கருத்துகளுக்கு அவர்கள் பதில் சொல்ல முடியாமல் தவிக்கக்கூடியதும், இதுவரை அவர்கள் ஏமாற்றிக் கொண்டிருந்த விடயங்கள் வெளியே தெரிந்துவிட்டது என்கின்ற நிலைப்பாட்டில் அவர்கள் தவித்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகளையும் நாம் இப்பொழுது பார்க்க முடிகின்றது. தொடர்ச்சியாக இப்பொழுது தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எழுப்பி இருக்கக்கூடிய கேள்விகள் தமிழர்களுடைய விடயங்களை மையப்படுத்திய கேள்விகள் என்பதை விட தமிழர்கள் பட்டுக்கொண்டிருக்கக்கூடிய துயர்களுக்கு ஒரு விடிவு தரக்கூடிய கேள்விகளாக அவைகள் மாறிக்கொண்டிருக்கிறது என்பதுதான் நிஜம். தற்பொழுது இலங்கையில் குறிப்பாக தமிழர் பகுதியில் செம்மணி புதைகுழியை மையப்படுத்தி பல விடயங்கள் பேசப்படுகின்றன. அங்கு கண்டுபிடிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மனித உடல்கள், சிறுவர் சிறுமிகள் என்று இவர்களுடைய உடல்களும் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பது பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி கொண்டு இருக்கின்றன. ஒரு ஜனநாயகத்தின் ஆட்சியை கையில் வைத்து கொண்டு இருக்கிறோம் என்று பேசிக்கொண்டிருந்த அரசியல்வாதிகள் ஒட்டுமொத்தமாக ஒரு இனத்தையே அழித்துவிட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் செயல்பட்டார்கள் என்பதற்கான அத்தாட்சியாக இவைகள் இருக்கிறது என்பதை பலர் எடுத்து வைக்கின்றார்கள். இந்த சூழலில் செம்மணி விடயத்தை குறித்து இன்று ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அனுரா ஆட்சியாளர்களிடம் கேட்கின்ற பொழுது நிதியமைச்சர் ஒரு கருத்தை எடுத்து வைக்கின்றார். செம்மணி விடயத்தில் கண்டிப்பாக நீதி நிலைநாட்டப்படும் என்கின்ற உறுதியை அவர் கொடுத்திருக்கின்றார். அவர் கொடுத்திருக்கக்கூடிய அந்த விடயத்தின் அடிப்படையில் நீதி நிலைநாட்டப்படுமா? இதற்கான கேள்விகள் மனதிற்குள் எழும்புகின்றன. இந்த கேள்விகளுக்கான விடைகளை தேடி போகின்ற பொழுது பல கேள்விகள் தொடர்ச்சியாக எழும்பிக் கொண்டு இருக்கின்றன. வடக்கு கிழக்கு பகுதிக்கு அரசு சார்பில் இவ்வளவு நிதி என்று ஒதுக்குகிறார்கள். ஆனால் அந்த நிதி மக்களுக்காக பயன்படுத்தப்படுகிறதா என்றால் இல்லை என்பதைத்தான் வைத்தியர் அர்ஜுனா போன்றவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய கருத்துக்கள் மூலம் நம்மால் அறிய முடிகின்றது. அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் அரசு அதிகாரிகள், ஆட்சி பீடத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய பிரதிநிதிகள் திணறக்கூடிய ஒரு களத்தை நம்மால் பார்க்க முடிகின்றது. எனவே இப்பொழுது தொடர்ச்சியாக தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த வளர்ச்சி கூட்டத்தில் அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய கருத்துகள் ஒரு ஆறுதலான விடயமாகத்தான் பார்க்கப்படுகின்றது. இந்த சூழலில்தான் தமிழர் பகுதியில் இருக்கக்கூடிய இராணுவம் தொடர்ச்சியாக தமிழர் பகுதியிலே இராணுவங்கள் தொடர்ச்சியாக இருந்து கொண்டு இருக்கின்றன. இந்த இராணுவத்தில் இருக்கக்கூடியவர்கள் நல்லவர்கள் கெட்டவர்கள் என்கின்ற விவாதங்கள் இப்பொழுது தேவையற்றது. ஆனால் தமிழர்களை ஒரு நெருக்கடிக்குள்ளே வைத்துக்கொள்ள வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் எல்லா ஆட்சிக்காரர்களும் வடக்கு கிழக்கு பகுதியில் இராணுவத்தை நிறுத்தி வைத்து ஒரு பயம் காட்டக்கூடிய வேலையை தொடர்ந்து கொண்டே இருக்கின்றார்கள். அனுரா அவர்கள் ஆட்சி பீடத்தில் ஏறிய பின்பு சில சலுகைகள் வழங்கப்பட்டன. சில இடங்களில் தளர்வுகள் ஏற்படுத்தப்பட்டது. குறிப்பாக 35 வருடங்களாக உபயோகப்படுத்தாத சாலைகள் மக்கள் உபயோகப்படுத்தக்கூடிய களங்களை கொண்டதாக அமைந்தது. குறிப்பிட்ட இடங்களில் இராணுவத்தின் கெடுபிடிகள் சற்று குறைவாக இருக்கக்கூடிய களங்கள் உருவாக்கப்பட்டது. ஆனால் இன்றும் இராணுவங்கள் தமிழர் பகுதியில் மிக பெருவாரியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் நிஜம். எப்படி பயங்கரவாத தடை சட்டம் தமிழர்களை அடக்க வேண்டும், ஒடுக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருக்கின்றதோ, அதுபோல இந்த இராணுவம் என்கின்ற வார்த்தையும் தமிழர்களுக்கு எதிரான நிலைப்பாட்டை மையப்படுத்தியதாக இருக்கின்றது. இதை தொடர்ச்சியாகவே நாம் பார்க்க முடிகின்றது. இந்த சூழலில்தான் இப்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பல முறையாக அவர்கள் எடுத்து வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கருத்து, எங்களுடைய பகுதியில் நீங்கள் இராணுவத்தை நிறுத்தி வைப்பதை தவிர்த்து விடுங்கள் என்று அவர்கள் கோரிக்கைகளை வைத்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஆனால் அரசு சார்ந்தவர்கள்
அதற்கு இசைவு தெரிவிக்கிறார்களா என்றால் இல்லை. அப்படி அவர்கள் இசைவு தெரிவிக்கலாம் என்று சிந்திக்கின்ற வேளையிலே இந்த விமல் வீரவன்சா, உதய கம்பன் பில்லா போன்றவர்கள் ஏதாவது ஒரு கருத்தை பதிவிட்டு அதற்கு ஒரு முட்டுக்கட்டை போடக்கூடிய வேலையை எடுத்து விடுகின்றார்கள். தற்பொழுது குறிப்பிட்ட மக்களுக்கான ஒரு விடிவு வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை எடுக்க வேண்டிய ஒரு இக்கட்டு அரசுக்கு இருக்கின்றது. இந்த சூழலில்தான் வளர்ச்சி கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இந்த வளர்ச்சி கூட்டத்தில் பல விடயங்கள் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றன. அதை நான் முன்பு கூட குறிப்பிட்டிருக்கின்றேன். இப்படி மக்கள் வளர்ச்சியை மையப்படுத்தி பேசுகின்ற கருத்துகளுக்கு வலு கிடைக்கிறதா என்றால் இல்லை. உடனடியாக இப்பொழுது வைத்தியர் அர்ஜுனா பேசுகிறார் என்றால், அல்லது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் பேசுகிறார்கள் என்றால், அல்லது ஸ்ரீதரன் அவர்கள் பேசுகிறார்கள் என்றால், இளங்குமரன் அவர்கள் பேசுகிறார்கள் என்றால் உடனடியாக அதற்கான ஒரு எதிர்ப்பு அணைகள் உருவாக்கப்பட்டு விடுகின்றன. அல்லது இவர்கள் பேசுவதே முரணான பேச்சுகள் என்கின்ற நிலைப்பாடு கொண்டு வந்து நிறுத்தப்பட்டு விடுகின்றது. இந்த சூழலில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களும் வைத்தியர் அர்ஜுனா அவர்களும் இணைந்து இராணுவத்தை தமிழர் பகுதியிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்கின்ற கருத்தை வலியுறுத்தி இந்த வளர்ச்சி கூட்டத்தில் அவர்கள் கருத்துக்களை எடுத்து வைத்திருக்கின்றார்கள். அவர்கள் இரண்டு பேருடைய இணைவு இப்பொழுது அரசியல் களத்தில் ஒரு உற்று நோக்கக்கூடிய களத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. மக்கள் பிரச்சனை என்று வருகின்ற பொழுது தமிழ் கட்சிகளை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இணைந்து களத்தில் நிற்கிறார்கள் என்பதை அது உறுதிப்படுத்தி இருக்கின்றது. இதற்கு முன்பு கூட கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் அரசு அதிகாரிகள் வைத்தியர் அர்ஜுனாவிற்கு எதிராக கருத்துக்களை பதிவிட்ட பொழுது, அதாவது நீங்கள் எங்களை கேள்வி கேட்கக்கூடாது என்கின்ற அடிப்படையில் கருத்துக்களை பதிவிட்ட பொழுது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் வைத்தியர் அர்ஜுனாவிற்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்து, எப்படி அரசு அதிகாரிகள் எங்களை கேள்வி கேட்கக்கூடாது என்று தெரிவிப்பார்கள், நாங்கள் மக்கள் எங்களுக்கு அளித்த வாக்குகளை பெற்றுக்கொண்டு அதன் அடிப்படையில் மக்களுக்கு பணி செய்வதற்குத்தான் நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றோம். எனவே கேள்வி கேட்கக்கூடிய உரிமை எங்களுக்கு இருக்கிறது. அதை கூடாது என்று சொல்வதற்கு யாருக்கும் உரிமை இல்லை என்ற கருத்தை பதிவிட்டு, நாங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் அர்ஜுனா அவர்களை விட்டு கொடுக்க மாட்டோம் என்கின்ற நிலைப்பாட்டில் கஜேந்திரகுமார் அவர்கள் இணைந்து நின்ற நிகழ்வு மீண்டும் ஒரு முறை அது சார்ந்து அவர்கள் இப்பொழுது இராணுவத்தை மையப்படுத்திய களத்தில் இணைந்திருக்கிறார்கள் என்கின்ற விடயமும் அரசியல் களத்தில் திரும்பி பார்க்க வைத்திருக்கின்றன. தமிழ் மக்களின் விடயங்களை குறித்து பேசுவதற்கு, தமிழ் கட்சிகள் இணைந்து செயல்படுவதற்கான களத்தை எடுப்பதற்கு இது ஒரு ஆரம்ப புள்ளியாக இருக்கும் என்று கூட பலரும் கணிக்கிறார்கள். காத்திருப்போம். இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன் இன்பா.